ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் எல்லோ படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு மோட்டிவேஷனல் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி அவங்க ஃபேமிலி கூட ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுது. அதனாலேயே குடும்பத்துடைய பொறுப்புகள் எல்லாம் அவங்க ஏற்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு ஒரு அப்பா, ஒரு தங்கச்சி, அப்புறம் அம்மா, இப்படி இவங்க வேலைக்கு போகிறாங்க, லவ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் பிடிக்காததாக நடக்குது. லவ் பிரேக்கப் ஆயிடுது, வேலை வந்து செட் ஆகலை, ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் போராட்டமாகவே இருக்குது. இதனால் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. இப்போ இதிலிருந்து மேலே தன்னுடைய பழைய நண்பர்களாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ இறுதியில் அப்படி அவங்க பழைய நண்பர்களாக சந்தித்தாங்களா இல்லையா, இந்த மன உளைச்சலேருந்து இவங்க எப்படி மீண்டாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோயினுடைய ஆக்டிங் தாங்க செமையாக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் எந்த மாதிரியான பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டு எப்படி அப்செட் ஆகிறாங்க, அதுலேருந்து எப்படி மீளணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் மூவியாக டைரக்டர் வந்து இந்த படத்தில் சூப்பரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தை நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த படத்தில் ரசிக்கிறபடி சீன்ஸ்லாம் நிறையாவே வந்திருக்கு. எமோஷனல் வசனங்கள் நிறைய எமோஷனல் ஈஸியாக நல்லா கனெக்ட் ஆகுது. மோட்டிவேஷனல் வசனங்கள்லாம் நல்லா கிளிக் அவுட் ஆகிருக்கு. இப்படி அங்கங்கே மோட்டிவேஷனலாக நமக்கு கொடுக்குறாரு. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் படத்துக்கு என்ன தேவை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. அந்த மலையும் சார்ந்த இடம் காடுகள்லாம் காமிக்கும்போது அப்படியே அந்த காட்டுக்குள்ளார போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக சூப்பராக வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தாவே டூரேஷன் தாங்க. செகண்ட் ஹாஃப் டூரேஷன் கொஞ்சம் ஜவ்வாக இழுத்துட்டாங்க. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கட் ஷாட் போட்டுருந்தால் செம்மையாக வந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. ஒரு சூப்பரான ஃபீல் குட் எமோஷனல் மூவி. குறிப்பாக பெண்கள் நல்லா ஒரு பார்ப்பாங்க, விரும்பி பார்க்குற படமாக இது வந்திருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.